ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் டாப் 7 நியூ அப்கமிங் பைக்ஸ் என்னென்ன இந்த 2025ல் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த 7 அப்கமிங் பைக்ஸில் எந்த பைக் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டாவோட CBR 300R அப்படிங்கிற ஒரு நியூ ஃபுல்லி ஃபேட் பைக் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருந்தோம் 250R வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஹோண்டா என்ன கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா CBRல 300R அப்படிங்கிற ஒரு ஃபுல்லி ஃபேட் பைக் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் எக்ஸ்பெக்டட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 2,80,000 பக்கம் இந்த பைக்கோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த ஹோண்டாவோட CBR 300R பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் சிலிண்டர் இன்ஜினாக தான் லான்ச் பண்ண போகிறாங்க. DOHC மோட்டார் யூஸ் பண்ணியிருக்க போகிறாங்க. 286cc லிக்விட் கூல்ட் இன்ஜின் தான் வரப்போகுது. 30.4 ஹார்ஸ் பவரும் 27 நியூட்டன் டார்க்கும் இதில் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அசிஸ்டன்ஸ் லெப்பர் கிளச்சும் இந்த பைக்கில் இருக்க போகுது. மைலேஜ் அரௌண்ட் 20 to 25 km/லிட்டர் தாங்க மைலேஜ் கொடுக்க முடியும். பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் உங்களுக்கு சிங்கிள் ஹைட்ராலிக் டிஸ்க் பிரேக். அண்ட் உங்களுக்கு டயருமே பார்த்தீங்கன்னா நல்ல வைடான ரேடியல் டயர்ஸ், அலுமினியம் அலாய் வீல்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, நேவிகேஷன் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 inch TFT கிளஸ்டராக இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 183 கிலோகிராம் வெயிட்டும் 151 பார்த்தீங்கன்னா ட்ரை வெயிட் இருக்கும். உங்களுக்கு மற்றபடி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 183 கிலோகிராம் வந்து ஓவரால் வெயிட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீட்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா 785 mm. கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்ப கம்மிங்க, 140 mm தான் இருக்கு. இதோட சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல 37 mm டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியர்ல மோனோ ஷாக் சஸ்பென்ஷனும் யூஸ் பண்ணியிருக்காங்க. பில்டு குவாலிட்டி, எர்கனாமிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஃபுல்லி ஃபேட் அப்படிங்கிறதுனால நம்ம ஃபார்வர்ட் லீனிங்ல தான் இந்த பைக்கை வந்து நம்ம ரைட் பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இதோட ஹேண்டில் பாருமே வந்து உங்களுக்கு கிளிப் ஆன் ஹேண்டில் பார் அப்படிங்கிறதுனால ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஃப்ரண்ட்ல மீடியம் சைஸ் விண்ட்ஷீல்டு கொடுத்துருக்காங்க. LED ஹெட்லைட், LED டெய்லைட், LED இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. டெஃபினட்டா ஒரு நல்ல பைக் அண்டர் 3 lakhல 300cc ஃபுல்லி ஃபேட் பைக் அப்கமிங் ஹோண்டா லான்ச் பண்ண போறாங்க. ரெண்டாவதா பார்த்தீங்கன்னா கவாசக்கியோட W230 இல்லாட்டி 250 அப்படிங்கிற ஒரு க்ரூசர் மாடல் பைக் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போறாங்க. ஆல்ரெடி கவாசக்கியோட W175 இருக்கு. பட் அது எதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவாசக்கிக்கும் தெரியாது, நமக்கும் தெரியல. ஏன்னா அதில் நல்ல கான்ஃபிகரேஷன் இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்டான ஒரு கம்ஃபர்டபுளான எர்கனாமிக்ஸோ இல்லை நல்ல இன்ஜின் பர்ஃபார்மன்ஸோ இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா கவாசக்கி W250 அப்படிங்கிற ஒரு க்ரூசர் பைக்கை அது W175ஓட சேம் டிசைன் மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் இதில் ஒரு நல்ல இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ், எர்கனாமிக்ஸ், கான்ஃபிகரேஷன் கொடுக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. 250 இந்த W மாடலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லட்ச ரூபா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து இருக்க போகுது. இந்த பைக் வந்து ஒரு க்ரூசர் மாடல் அப்படிங்கிறதுனால பில்டு குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்கும். 249cc சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் ஏர் கூல்டு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆயில் கூல்டும் கிடையாது, லிக்விட் கூல்டும் கிடையாது. 18 ஹார்ஸ் பவரும் 18 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பைக் வந்து ஹண்டர் 350க்கு வந்து ஒரு ரைவல் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. மைலேஜுமே பார்த்தீங்கன்னா 25 to 30 km/லிட்டர் மைலேஜ் தாராளமாக கொடுக்கும். டிஸ்க் பிரேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ரண்ட்டில் மட்டும் இருக்குது, ரியரில் ட்ரம் பிரேக் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் வீல்ஸ்னு பார்த்தீங்கன்னாலும் ஃப்ரண்ட்டில் 18 inch வீலும் ரியரில் 17 inch ஸ்போக் வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு அந்த ரெட்ரோ டிசைனில் இருக்குது. அண்ட் ஒரு கிளாசிக்கான அந்த ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது இந்த க்ரூசர் மாடல். சஸ்பென்ஷன் செட்டப்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் வந்து உங்களுக்கு 39 mmலையும் ரியரில் ஸ்விங்காம் வந்து பார்த்தீங்கன்னா டியூவல் ஷாக் அப்சர்வரும் கொடுத்துருக்காங்க. இதோட டைமென்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, 161 கிலோகிராம் வெயிட், கிரவுண்ட் கிளியரன்ஸ் 170 mmனு சொல்லிட்டு ஒரு நல்ல கான்ஃபிகரேஷன் தான் கொடுத்துருக்காங்க. கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். உங்களுக்கு இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் நல்ல பில்டு குவாலிட்டி, எர்கனாமிக்ஸ், அஃபோர்டபுள் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே எதிர்பார்க்கலாம். மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா KTMோட 160cc செக்மெண்ட் பைக். இப்போ ரீசெண்டாக தாங்க இந்த நியூஸ் வந்து நிறைய மேகசைன்ஸாக இருக்கட்டும் இல்லாட்டி நிறைய எக்ஸ்போர்ட்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்கமிங் KTM வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க 160cc செக்மெண்ட்டில் டியூக் அண்ட் RC மாடல் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காகனா யமஹாவோட MT-15க்கும் R15க்கும் ரைவலாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக 160 செக்மெண்ட்டில் நமக்கு KTMோட டியூக் அண்ட் RC மாடல் வந்துச்சுன்னா டெஃபினட்டாக பெஸ்ட்டான
பெஸ்ட்டான பைக்காக தான் இருக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நல்ல பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 லட்ச ரூபா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் இருந்தாலுமே அண்டர் 2 லேக் ருபீஸில் ஆன் ரோட் ப்ரைஸில் இந்த பைக்லாம் வந்து ரொம்ப ரொம்ப வேல்யூ ஃபார் மணி ஒர்த்தான பைக்காக இருக்கும். ஸோ டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய டியூக் 200 மாதிரியான டிசைனில் தான் 160 சிசியும், ஆர்சியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 சிசி ஆர்சி மாடல் மாதிரி தான் உங்களுக்கு ஆர்சி 160யும் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. டெஃபினட்டாக நல்ல கான்ஃபிகரேஷன் இருக்குங்க. எல்இடி ஹெட்லைட்டாக இருக்கட்டும், இல்லை டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலாக இருக்கட்டும், யூஸ்டு ஃபண்ட் ஃபோக்ஸ், அப்புறம் டியூவல் சேனல் ஏபிஎஸ், இந்த மாதிரி நல்ல கான்ஃபிகரேஷனில் தான் நமக்கு கேடிஎம் வந்து இந்த 160 செக்மெண்ட் பைக்கை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. டெஃபினட்டாக ஒர்த்தான பைக்காக இருக்கும், வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாலாவதாக பார்த்தீங்கன்னா ட்ரையம்போட ட்ரைடன்ட் 660ங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பைக்குன்னு கூட சொல்லலாம் இந்த ஒரு நேக்கர் செக்மெண்ட்டில். இந்த ட்ரையம்போட ட்ரைடன்ட் 660 பொறுத்த வரைக்கும் ஒரு 9 லட்ச ரூபா நம்ம வந்து ப்ரைஸ் எதிர்பார்க்கலாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிக்விட் கூல்டு இன்லைன் 3 சிலிண்டர் இன்ஜின், அதனால் இதில் வந்து பவர் பர்ஃபார்மன்ஸ்லாம் நீங்கள் எதிர்பார்க்கறத விட அதிகமாக தான் இருக்கும். இது வந்து ஒரு 660 சிசி லிக்விட் கூல்டு இன்ஜின் 12 வால்வ் டிஓஹெச்சி மோட்டார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கில் பவர் டார்க்குக்கு எதுவுமே குறைச்சல் கிடையாதுங்க. 80 ஹார்ஸ் பவரும் 670 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 3 சிலிண்டர் பைக். இதில் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச் அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பைக்கில் மைலேஜ் மட்டும் தயவு செஞ்சு கேட்காதீங்க. அண்ட் இதில் டாப் ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா 220 km/h தாராளமாக போகும். ஆனால் உங்களுக்கு வின் பிளாஸ்ட் அப்படிங்கிறது எக்கச்சக்கமாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் டியூவல் டிஸ்கும் ரியரில் சிங்கிள் டிஸ்கும் கொடுத்துருக்காங்க. ஏபிஎஸ் ட்ராக்ஷன் கண்ட்ரோல். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் பை வயர் த்ராட்டல் டெக்னாலஜி இருக்குது வித் ஸ்விட்சபிள் ட்ராக்ஷன் கண்ட்ரோலோட கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் செட்டப்பில் நல்லா இருக்குங்க. 41 mm அப்சைட் அண்ட் ஃபோக்ஸ் ஃப்ரண்ட்லையும், ரியரில் மோனோ ஷாக் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஸ்விங்காமில் வந்து ட்வின் சைடட் ஃபேப்ரிகேட்டட் ஸ்டீல் வந்து இந்த பைக்கில் யூஸ் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கில் 14 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, 189 kg வெயிட், சீட்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா 805 mm வந்து கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, ஜிபிஎஸ் எல்லாமே பெஸ்ட் இன் தி கிளாஸாக இந்த பைக்கில் இருக்குது. லைட்டிங் செக்ஷனும் பார்த்தீங்கன்னா எல்இடி ஹெட்லைட், எல்இடி டெய்லைட், எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் அவைலபிளாக இருக்குது. ரைடிங் மோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரோட், ரெயின், ஸ்ட்ரீட் அப்படிங்கிற 3 ரைடிங் மோட்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் 5ஆவதாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய பிஎம்டபிள்யூவோட F450 GS அப்படிங்கிற இந்த ஒரு நம்ம பெஸ்ட்டான அட்வென்ச்சர் பைக் அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி 310 GS இருக்குது. பட் அதில் அந்த அளவுக்கு பெரிய கம்ஃபர்டபுளான ஒரு ரைடு, சூப்பரான பர்ஃபார்மன்ஸ், அதாவது ஒரு இனிஷியல் பிக்கப், டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படிலாம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா அது ஒரு சிங்கிள் சிலிண்டர் பைக். அதே சமயம் உங்களுக்கு ப்ரைஸுமே அதிகமாக கொடுத்துருக்காங்க. இந்த இயர்க்குள்ளே நமக்கு பிஎம்டபிள்யூவோட F450 GS அப்படிங்கிற ஒரு மாடல் லான்ச் பண்ண போகிறாங்க. அது இப்போ நடந்த இந்தியாவில் பாரத் ஆட்டோ எக்ஸ்போவாக இருக்கட்டும், இல்லாட்டி குளோபல் ஆட்டோ எக்ஸ்போவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து அதோட ப்ரோட்டோடைப் மாடல் வந்து கான்ஃபிகரேஷன் வந்து ஷோகேஸ் பண்ணிட்டாங்க. பிஎம்டபிள்யூட F450 GS பார்த்தீங்கன்னா டிவிஎஸோட மேனுஃபேக்சரிங் பிளான்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இதில் உங்களுக்கு நல்ல பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷன், பில்டு குவாலிட்டி, எர்கனாமிக்ஸ் எல்லாமே நல்லா இருக்குங்க. ஒரு நல்ல அட்வென்ச்சர் பைக் உங்களுக்கு ட்வின் சிலிண்டர் பைக்கில் வேணும் அப்படின்னா நீங்கள் பிஎம்டபிள்யூட F450 GSக்கு வெயிட் பண்ணலாம். டெஃபினட்டாக இந்த இயர்க்குள்ளே இந்த பைக் லான்ச் பண்ணிடுவாங்க. இந்த பைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1300 அதாவது 1300 GSோட ஒரு நியூ ஹெட்லைட் டிசைனை இந்த பைக்கில் கொடுத்துருக்கிறது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஃப்ரண்ட்டில் 19 inch வீலும், ரியரில் 17 inch அலாய் வீலும் கொடுத்துருக்காங்க. கலர் TFT டிஸ்பிளே அவைலபிளாக இருக்கு. அண்ட் இந்த பைக்கில் ஃப்ரண்ட்டில் கோல்டன் கலர் யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ், மோனோ ஷாக் சஸ்பென்ஷன்ஸ், நல்ல ஒரு சூப்பரான சீட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப டாலான பைக்குங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்கு. அண்ட் உங்களுக்கு இதில் லக்கேஜ் ரேக் வந்துடும். அதே மாதிரி உங்களுக்கு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அண்ட் நேவிகேஷன், இந்த மாதிரி நிறைய பெஸ்ட்டான விஷயங்கள் இருக்கு. அண்ட் வீலுமே பெருசாக இருக்குது. நல்ல பெரிய வைடான ரேடியல் டயர் உங்களால் யூஸ் பண்ண முடியும். அண்ட் உங்களுக்கு டியூவல் பர்பஸ் டயர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் ரோடிங்லாம் தாறுமாறாக பண்ணலாம். இந்த பைக் பார்த்தீங்கன்னா ஹோண்டா NX, அதாவது ஹோண்டாவோட NX 500க்கும் CF மோட்டோவோட 450 MT ரைவலாக தான் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் 6ஆவதாக பார்த்தீங்க அப்படின்னா யமஹாவோட லேண்டர் 250ங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி லெவல் அட்வென்ச்சர் பைக்கை தான் லான்ச் பண்ண போகிறாங்க. அஃப்கோர்ஸ் உங்களால் இதில் ஆஃப் ரோடிங்கும் பண்ண முடியும். ஸோ ஒரு 250ங்கிறதுனால நம்ம ஒரு 2 lakh rupees எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸை இதில் எதிர்பார்க்கலாம். இந்த லேண்டர் 250 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் பேஸ் மாடல் ஒரு நார்மலான ஒரு ப்ரைஸ் தான் சொல்கிறேன். ஒரு 2 lakhன்னு வச்சா கூட இந்த பைக் ஒரு நல்ல அட்வென்ச்சர் பைக்காக இருக்குங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு ஹீரோட எக்ஸ்பல்ஸ்லாம் இருக்குது. இருந்தாலுமே அதோட ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. நல்ல பர்ஃபார்மன்ஸும் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒரு
நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பைக்காக இந்த யமஹாவோட லேண்டர் 250 இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 20 ஹார்ஸ் பவரும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 20 நியூட்டன் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ஹைட்ராலிக் பிரேக்ஸ் வந்து இருக்குது, அவைலபிளாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ், மோனோ ஷாக் சஸ்பென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷனில் தான் இந்த யமஹாவோட லேண்டர் 250 அப்படிங்கிற அட்வென்ச்சர் பைக் வந்து கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பைக் வந்து இந்தியாவில் ஒரு பெஸ்ட்டான பைக் அப்படின்னு நான் வந்து சொல்வேன். ஏன்னா ரொம்ப வருஷமாக யமஹா பார்த்தீங்கன்னா க்ரூசர் மாடல், ஸ்கிராம்ப்ளர், அட்வென்ச்சர் பைக்லாம் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வரைக்கும் எதுவுமே வந்து அதாவது லான்ச் பண்ணல. பட் இந்த டைம் வந்து நாங்கள் லேண்டர் 250 லான்ச் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஏழாவதாக கடைசியாக பார்த்தீங்கன்னா பெனிலியோட 752S அப்படிங்கிற ஒரு ஸ்போர்ட்டியான நேக்கிட் மோட்டார் சைக்கிள். இந்த 752S பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேரலல் ட்வின் சிலிண்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 754cc இருக்குது. 77 ஹார்ஸ் பவரும் 67 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதில் உங்களுக்கு 15 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியும் 226 கிலோகிராம் வெயிட்டும் கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் இது வந்து உங்களுக்கு ரொம்ப வெயிட்டான பைக் தான், இல்லைன்னு சொல்லலை. ஒரு நேக்கிட் பைக்கை நீங்கள் மற்ற பைக்கை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப வெயிட் தான். பட் இது உங்களுக்கு ரைட் பண்ணும்போது அந்த அளவுக்கு வெயிட் வந்து உங்களுக்கு தெரியாது. ஏன்னா இதோட வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் ஃப்ரண்ட்டில் கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க. ரியரில் மோனோ ஷாக் சஸ்பென்ஷன்ஸ் இருக்குது. ஃப்ரேம்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் ரீல்ஸ் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் நல்ல 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ஸ்விங் ஆர்ம் கொடுத்துருக்காங்க. 15 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, 180 mm இது பார்த்தீங்கன்னா இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் அவைலபிளாக இருக்குது. டியூவல் சேனல் ABS, அதே மாதிரி உங்களுக்கு லைட்டிங் செக்ஷன் எல்லாமே ரெடியில் கொடுத்துருக்காங்க. டெஃபினட்டாக இந்த பெனிலியோட 752S அப்படிங்கிற நேக்கிட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் கூடிய சீக்கிரம் இந்தியாவில் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த 7 பைக்ஸ் எனக்கு தெரிஞ்ச அப்கமிங் வந்து கூடிய சீக்கிரம் வரப்போகிற நியூ பைக்ஸ். உங்களுக்கு இந்த 7 பைக்ஸில் எந்த பைக் பிடிக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.